இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகாவில் இன்று செய்து காமிக்கக்கூடிய ஆசனம் சதுர்முக திரிகோணாசனம். சதுர்முக திரிகோணாசனம் 2 சுற்றுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது ஒரு 20 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு சிறிது ஓய்வுக்கு பின் மூச்சு சுவாசம் முடிந்த பிறகு ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த சதுர்முக திரிகோணாசனம் இது நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசனம். நம்ம திரிகோணாசனம் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அது எப்படின்னா, நம்ம காலை அகலமாக வச்சுக்கிட்டு இந்த முன்பக்கம் ஒரு நேரான பொசிஷனில் நம்ம ஒரு கை கீழே வச்சுட்டு செய்வோம். இந்த சதுர்முக திரிகோணாசனம் எப்படின்னா, நம்ம பின்பக்கம் வளைந்து 2 கையும் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிற நிலை தான் சதுர்முக திரிகோணாசனம். இந்த ஆசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள்: நம்ம இடுப்பு பகுதியில் உள்ள தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இடுப்பு பகுதி வலுப்பெறுகின்றன. நல்லா இடுப்பு பகுதி ஒரு அழகான தோற்றத்தை அளிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் நம்ம பின்பக்கம் விளையாடுறதுனால நம்ம கழுத்து, தைராய்டு கிளாண்ட், அந்த பிரச்சனை உள்ளவர்கள் இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தால் அந்த பிரச்சனை வராமல் தடுக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் முதுகு தண்டெல்லாம் நல்லா வலியும் தன்மை ஏற்படுகின்றன. அதனால் என்ன பண்ணுறதுன்னா, நம்ம ஒரு அழகான ஒரு உடலமைப்பை நம்ம பெறுகிறோம். ஏன்னா நம்ம சில பேருக்கெல்லாம் கூணுமுது இப்படியே இருப்பாங்க. அதுமாரிலாம் இல்லாமல் நல்லா நேரான ஒரு அழகான தோட்டத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அந்த கையை 2த்தையும் இப்படி விரிக்கிறேன் இல்லையா, அதனால் என்ன பண்ணுறது, இந்த நெஞ்சு பகுதியெலாம் நல்லா விரிவடைஞ்சு நல்லா அழகான ஒரு தோட்டத்தை அளிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 பக்கமும் விலா எலும்புகள்லாம் நம்ம அதிகமான பயிற்சியெல்லாம் நம்ம கொடுப்பதில்லை. இந்த ஆசனம் செய்வதனால் விலா எலும்புகள்லாம் நம்ம பயிற்சி அளிக்கப்பட்டு நல்லா விலா எலும்பும் நல்லா விரிவடைகின்றன. அது மட்டும் இல்லாமல் நம்ம நெஞ்சு பகுதி நல்லா விரிஞ்சு ஒரு அழகான தோட்டத்தை அளிக்கக்கூடிய ஒரு ஆசனம். அது மட்டும் இல்லாமல் கைகளை பின்பக்கம் இப்படி நல்லா வளைக்கிறதுனால ரத்த ஓட்டம்லாம் அனைத்து பகுதிகளும் சீராக செல்கின்றன. அது மட்டும் இல்லாமல் காலையும் அகலமாக வச்சுட்டு காலோட பேலன்ஸ்லாம் தான் பண்ணிக்கிறோம். அதனால் காலில் உள்ள நாடி நரம்புகள் அனைத்து உறுப்புகளும் நல்லா வலுப்பெறுகின்றன. இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து நம்ம உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். அது இல்லாமல் நம்ம அதிகமாக முதுகு தண்டு நம்ம வளைவு தண்டெலாம் அதிகமாக யாரும் குனிஞ்சு நிமிர்ந்துலாம் யாரும் வேலை பார்க்குறதில்ல. இப்போ மேக்ஸிமம் என்னென்னா, அதிகமாக எல்லாம் உட்காந்து தான் வேலை பார்க்குறோம். அதிகமான உடல் உழைப்புலாம் இல்லை. அதனால் அந்த ஆதி காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி அதுக்கு முன்னாடிலாம் நல்லா வயவெளியில் நல்லா மம்புட்டிலாம் பிடிச்சி நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்த்தாங்க. அதுமாரிலாம் இப்போ வாய்ப்பு அதிகமாக ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்போ உடல் உழைப்புலாம் ரொம்ப அதிகமான அளவில் உடல் உழைப்புலாம் குறைஞ்சிட்டு நம்ம மேக்ஸிமம் நின்றுக்கிட்டு வேலை பார்க்குறோம், உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்குறோம். அதுமாரி காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். உடல் உழைப்புலாம் ரொம்ப குறைஞ்சிட்டு, அதுக்காக தான் நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம அதிகமாக இந்த யோகா பயிற்சிகள், அது மட்டும் இல்லாமல் நடைப்பயிற்சி, இந்த ரன்னிங்கு, ஸ்கிப்பிங், நீச்சல், அதெல்லாம் நம்ம அதிகமாக செஞ்சோம்னா தான் நம்ம உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமான உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கணும். சரியான அளவில் எடுத்துக்கணும். நம்ம அளவுக்கு அதிகமாகவும் உணவு எடுத்துக்கூடாது, நம்ம அளவுக்கு கம்மியாகவும் உணவு எடுத்துக்கூடாது. நம்ம சரியான அளவில் நம்ம உணவு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிகமாக நம்ம தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டரு, ஒரு 5 லிட்டர் வரைக்கும் நம்ம அதிகமாக நம்ம தண்ணி குடித்தோம்னா தான் நம்ம உடம்புல உள்ள தேவையில்லா கழிவுகள்லாம் வெளியேற்றத்துக்கு அது வழிவகுக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இது உடல் உழைப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல உள்ள கழிவுகள்லாம் வேர்வை மூலமாக வெளியேறுகின்றது. நம்ம உடல் உழைப்பு கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்ம அதிகமாக வேர்க்கிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிகமாக ஏசி ரூம்லேயே உட்காந்துருக்கோம். அதனாலேயே நம்ம உடம்புல உள்ள வேர்வை துளிலாம் வெளில செல்ல முடியாமல் இருக்குது. முடிஞ்சளவு காலை மாலை 2 வேளையும் நம்ம முடிஞ்சளவு நம்ம சூரிய ஒளியில் நம்ம உடம்புலாம் படும்படி இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல உள்ள தோலில் உள்ள பிரச்சனைலாம் நீக்கப்படுகின்றன. இப்போ நின்ற நிலையில் செய்யக்கூடிய சதுர்முக திரிகோணாசனம் செய்து காமிக்க இருக்கிறோம். உடல் இலக்க பயிற்சிகள் செய்து முடித்துவிட்டு சதுர்முக திரிகோணாசனம் செய்து காமிக்க இருக்கிறோம். காலை கொஞ்சம் அகலமாக முடிஞ்சளவு நம்மளுக்கு எவ்வளோ ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக தூரம் காலை அகலமாக வச்சுக்கொள்ள முடியலன்னா ஒரு கொஞ்சம் அகலமாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக கொஞ்சம் காலை அகலமாக வச்சுக்கலாம். உடல் இலக்க பயிற்சி 1 2 3 4
2 கையை நல்லா விரிச்சுக்கிட்டு பின்னாடி எவ்வளோ தூரம் முடிஞ்ச அளவு உடம்ப ஆரம்ப கட்டத்தில் நம்ம அப்படி முடிஞ்ச அளவு இப்படி செஞ்சுக்கிட்டு அப்படி படிப்படியாக வந்து நம்ம பின்னாடி வளைக்கிறத வந்து நம்ம வந்து அதிகப்படுத்திக்கலாம். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி ஆர்ஜி அவர்களே. ஓய்வு. இரண்டு கைகளிலும் சின்மத்தை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம். சதுர்முக திரிகோணாசனம். இந்த ஆசனம் நம்ம செய்யும்போதே நம்ம வந்து கையில் இப்படி நல்லா அகலமாக வச்சுட்டு நம்ம பின்பக்கம் வளையும் போது நம்ம வந்து உடம்புல வந்து ஒரு விதமான நடுக்கம் ஏற்படுகிறது, வைப்ரேஷன் ஏற்பட்டு நம்மளை வந்து நாடி நரம்புகளில் வந்து நல்ல ஒரு சிறப்பாக வலுவடைகின்றன இந்த ஆசனம் செய்வதனால். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு சதுர்முக திரிகோணாசனம் 2வது சுற்று செய்து காமிக்க இருக்கிறோம். நன்றி ஆர்ஜே. இடையில் ஒரு விஷயங்கள் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கோம், அதை கொண்டு போய் எங்கே இது பண்ணுறோம் அப்படிங்கிறத. எதுக்காக இந்த விஷயங்கள் சொல்கிறேன்னா, ஒரே விஷயத்தை உங்களுக்கு இது பண்ணாமல் இயற்கை பற்றி ஒன்றிய விஷயங்களாகவும் கொண்டு போய் சேர்க்கறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன் அந்தமாரி இயற்கை பற்றிய விஷயங்கள் சொல்கிறோம்னா, நாங்கள் இயற்கை மருத்துவம் சார்ந்து உள்ள சங்கம், ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்களால் அதை பற்றியான விஷயங்களை உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணத்தில் இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கோம். நம்ம இப்போ தேங்காயை பற்றி விரிவாக கொஞ்சம் சொல்லிவிடுவோம் அப்படின்ட்டு. இப்போ ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கத்தில் ஒரு 40 பேரை கொண்டு வச்சு ஒரு குழுவை வச்சு தேங்காயில் சாப்பிட்றனால கொழுப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு வேளை உணவை தேங்காய் முழுவதுமாக சாப்பிட்டாங்க. உணவு எடுத்துக்காம தேங்காயை மட்டுமே சாப்பிட்டு இது பண்ணாங்க. இதுக்கு வந்து தலைவராக சாம்பசிவம் டாக்டர் அப்படின்னா குழந்தை நல மருத்துவர், நல்ல சேவகர், குழந்தை நல மருத்துவர். அவர் தான் வந்து இதை முயற்சி பண்ணி 1 மாதம் இது பண்ணார். அப்புறம் 48 நாள் ஒரு வார்த்தை இருந்து பார்த்துருக்காங்க. அதுக்கான ரெக்கார்டு எல்லாமே எங்கள் ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கு. என்ன பண்ணாங்க, யார் யார் என்ன விஷயம் கடந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருந்துருக்கோம். அதில் எல்லோரையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பல பேருக்கு பல நோய்கள் இருந்தவங்கலாம் சரியாயிடுச்சு. என்ன நோய்களாக இருக்குன்னா அதை பற்றின விஷயங்கள் நம்ம ஆடுதுறை இயற்கை தலைவர் ராமலிங்க ஐயாட்ட அதோட டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை முழுமையாக அதை சொல்கிறோங்கிறதுக்காக இல்லாமல் இதை பற்றி சொல்லும்போது அதை விரிவாக சொல்லணுங்கிறது தான் ஆசை. இப்போ இந்த தேங்காய் திங்கிறனால என்ன, தேங்காய் வந்து பாலுக்கு நிகரான ஒன்றுனா தேங்காய் பால் மட்டும்தான். இப்போ குடிக்கிறதுக்கு பால் இல்லை அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கு தேங்காய் பால் கொடுங்க அப்படின்னு தான் நம்ம பாலூட்டுறதை பற்றியான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதில் நம்ம டாக்டர் ரொம்ப ஈடுபாடாக இருக்கார், சாம்பசிவம் டாக்டர் அவர்கள். அந்த ஈடுபாடு தாய்ப்பால் மட்டும் தான் குடிக்கணும், மாட்டுப்பால் கண்ணுக்குட்டிக்கு, மனிதன் பால் மனிதனுக்கு, தேங்காய் பால் மனிதனுக்கு அப்படின்னு கொண்டு போய் சேர்க்குறாரு. தேங்காய் பாலில் அவ்வளோ சத்து இருக்குது. அதாவது ஒரு தாய்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய பாலில் எவ்வளோ சத்து இருக்கோ அத்தனை சத்துகளும் தேங்காய் பாலில் இருக்குது அப்படின்னு தான் எங்களோட கருத்து இதாக இருக்குது. அந்த கருத்து ஒட்டிய விஷயங்கள் தான் இப்போ ஃபுல்லாகவே இது பண்ணிகிட்ருக்கோம், சொல்லிகிட்ருக்கோம். மிகப்பெரிய விஷயம் இந்த தேங்காய் பாலில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க. தேங்காய், அதாவது ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கத்தில் பார்த்திங்கன்னா தேங்காய் செல் இல்லாமல் ஒரு கூட்டம் கூட நிறைவேற்றிருக்காது. தேங்காயை கீனி அதை திங்க சொல்லுவோம், மென்று திங்க சொல்லுவோம். அந்தமாரி தேங்காயில் அவ்வளோ சத்து இருக்கிறதுனால தான் கடவுளுக்கே படைக்கப்பட்டிருக்கு. தேங்காயை வச்சு தான் படைக்கப்பட்டு அதை இது பண்ணி உடச்சி அப்படி வச்சாலும் சாப்பிடுவாங்கன்னு தான் அதை வச்சுருக்காங்க. இப்போ சாதாரணமாக சொன்னால் கேட்க மாட்டோம், அதுமாரி அந்த விஷயங்களை சொல்லி இது பண்ணுவாங்கன்னு இது பண்ணியிருக்கோம். அதனால் தேங்காய் வந்து உடலுக்கு மிகவும் சிறந்தது. தேங்காய் என்று இப்போ கிராமப்புறத்தில் தேங்காய் என்று உணவுகளே இருக்காது. தேங்காய் அரைச்சி குழம்பு ஊற்றி தான் எல்லாம் பண்ணுவாங்க. கறி குழம்பு, மீன் குழம்போ, சாதா ரசமோ, ரசத்தில் கூட தேங்காய் பால் ஊற்றுறாங்க. அந்தளவுக்கு நம்ம அளவோ இதாக இருக்காங்க. தேங்காய் தான் அதை அப்போயே அதை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அதனால் தேங்காய் வந்து உடலுக்கு எவ்வளோ மிகப்பெரிய விஷயங்கிறது முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அதை இப்போ உள்ளவங்க பயன்படுத்துறதுக்கு யோசிக்கிறாங்க. தேங்காய் சட்னியா, மூஞ்சை சுளிக்கிறது, தேங்காய் சட்னியா
அப்படின்னு. அந்தமாரிலாம் இல்லாமல் தேங்காய் சட்னினா சாப்பிடுங்க, உடலுக்கு நல்லது. அதை அரைச்சி அது அம்மியில் அரைச்சி சாப்பிட்றதுலாம் மிகப்பெரிய சத்து, அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் அம்மியில் அரைச்சி சாப்பிடும்போது. ஏன்னா நீங்கள் அம்மியில் அரைச்சிங்கன்னா அதோட வெப்பத்தன்மை வந்து குறைவாக இருக்கும். மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா வெப்பத்தன்மை வந்து 1000 மடங்கு கூட இருக்கும். மிக்சியில் அடிக்கும் 1000 மடங்கு கூட, அம்மியில் வந்து 1 மடங்கு தான் இருக்கும் அந்த அரைப்போட இது வந்து. அதாவது எந்த வித சத்து இழப்பும் ஏற்படாது அந்த இதை சாப்பிடும்போது, அம்மியில் அரைச்சி சாப்பிடும்போது. இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அம்மியில் அரைச்சாச்சும் சாப்பிட்லாம் பரவாயில்ல, மிக்சியில் போட்டாச்சும் தேங்காய் அதெல்லாம் நிறைய சேர்த்துங்க, உடலுக்கு மிகவும் நல்லது. தேங்காய் வந்து கொழுப்பு கிடையாது, தவறான கருத்து, கொழுப்பே இல்லாததான் தேங்காய். அதாவது கொழுப்பு எப்போ ஏற்படும்னா அதை வந்து அடுப்பில் வச்சு நாங்கள் சுவை ஊட்டுறதுக்காக அது பண்ணும்போது மட்டும்தான் அது மாட்டுப்படும். அது மிச்சம் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் தேங்காயை. அதாவது அடுப்பில் வைக்காமல் சமைக்காமல் எப்படி தேங்காயை எத்தனை வகையாலும் எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிடுங்க, உடலுக்கு நல்லது. தேங்காய் பால் வந்து தாய்ப்பாலுக்கு நிகரானது தேங்காய் பால். அதனால் அதை பற்றியான சிந்தனைகளை இன்றைக்கி கூட்டி இத்துடன் நிறைவு செய்து ஆர்ஜே அவர்கள் வர்ணனையில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அந்த ஆசனத்தை சதுர்முக ஆசனம் செய்து காட்டி உங்களுக்கு அதோட விளக்கத்தை மறுபடியும் கொடுப்பார். நன்றி. நன்றி ஆர்ஜே. வர்ணனை வந்து ஆர்ஜே. ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் தேங்காய் பற்றியான சிறப்பான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்காய் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, தேங்காய் பால் எப்படி சொல்கிறாங்கன்னா, தாய்ப்பாலுக்கு அடுத்தது ஒரு நம்மளுக்கு வந்து நிகரான ஒரு உணவு. தாய்ப்பாலுக்கு நிகரான உணவு வந்து நம்ம வந்து தேங்காய்னு சொல்கிறாங்க. தேங்காய் பாலில் வந்து அவ்வளோ வந்து நமக்கு நன்மைகள் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து அதை கொதிக்க வைக்காமல் நம்ம வந்து உணவில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய நன்மைகள் நமக்கு வந்து அளிக்கின்றன. நம்மளுக்கு வந்து வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றுகின்றன. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு உணவுப் பொருள். அது வந்து தென்னை மரம் வந்து உயரமானதாக இருக்கும். அது வந்து உயரத்தில் உள்ள தென்னை மரம் வந்து அந்த சூரிய சக்தி அதை வந்து உள்வாங்கி கொண்டு நம்மளுக்கு வந்து அதிகமான ஆற்றலை அளிக்கக்கூடிய ஒரு உணவு வந்து தேங்காய். நம்ம சில பேருக்கு தேங்காய் வந்து என்னால் கடிச்சிலாம் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, தேங்காய் துருவி அவலில் ஊற வச்சு அவலில் போட்டு சாப்பிட்லாம். இல்லைனா ஒரு அரிசியை ஊற விட்டு அரிசியில் கலந்து சர்க்கரைலாம் கலந்து சாப்பிடலாம். ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து நம்ம வந்து இதை சமைக்காமல் நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா சிறந்த நன்மைகளை நம்மளால் அடைய முடியும். நம்ம இரவு உணவை கூட ஒரு தேங்காய் முடி 2 வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா அதிகம் வந்து ஆற்றலை தரக்கூடிய ஒரு உணவை வந்து 2 உணவு நம்ம வந்து உடம்புக்கு வந்து தேங்காய் வாழைப்பழம் ரெண்டுமே நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களையும் அளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு உணவாக தான் இந்த தேங்காயும் இந்த வாழைப்பழமும் இருக்குது. தேங்காய் வாழைப்பழம் அதிகமாக நம்ம உணவில் எடுத்துக்கிட்டாவே நம்ம வந்து இந்த வாழைப்பழம் நம்ம அதிகமாக உணவில் எடுத்துக்கிட்டால் கூட நம்ம வந்து உடல் எடையை குறைக்காமல் நம்ம அதே அளவில் நம்ம வந்து இருக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் தேங்காய் வந்து நம்ம வந்து எப்படி சாப்பிட்டுக்கலாம், நம்ம இடியாப்பத்துக்கு ஒரு பால் புழிஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுமாரி ஆப்பம் செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம வந்து அரிசி உணவில் கூட நம்ம சாதத்தில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் உணவில். தேங்காவில் என்ன வந்து நம்ம ஜீனி கலக்காமல் நம்ம நாட்டு சர்க்கரை அச்சு வெல்லம் கருப்பட்டி அதெல்லாம் நம்ம வந்து கலந்து சாப்பிட்லாம். முடிஞ்ச அளவு நம்ம வந்து வெள்ளை ஜீனியை வந்து தவிர்க்கிறது நல்லது. நம்ம தொடர்ந்து நம்ம தேங்காவை வந்து நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு வந்து வழிவகுக்கின்றன. தொடர்ந்து முயற்சி பண்ணி பாருங்கள். இப்பொழுது சதுர்முக திரிகோணாசனம் 2வது சுற்று செய்து காமிக்க இருக்கிறோம். உடல் இழக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு கால்களை அகலமாக வச்சுக்கொண்டு 1 2 3 4 5 எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 2 அத்தியாயம். இரண்டு கைகளையும் சென்மத்தில் வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம். சதுர்முக திரிகோணாசனம். ஏற்கனவே சதுர்முக திரிகோணாசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை உங்களுக்கு ஏற்கனவே அளிச்சிட்டேன். ஏற்கனவே நன்மைகள் கழுத்து பகுதி ஏன்னா வலுப்பெறுகின்றன. அது மட்டும் இல்லாமல் இடுப்பு பகுதி தான் வலுப்பெறுகின்றன.
2 கைகளும் கால்களும் வலுப்பெறுகின்றன சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் உள்ள கழிவுகளை நீக்கிறதுக்கு வந்து இந்த ஆசனம் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கல்லீரல், கணையம், வயிற்றில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் வலுவை தரக்கூடிய ஒரு ஆசனம் தான் இந்த சதுர்முக திரிகோணாசனம். ஆசனம் வந்து நம்ம தொடர்ந்து செய்து வந்தால் நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். எங்கள் மகதீர் ஸ்ரீயின் தினம் ஒரு யோகா சேனலோட நோக்கமே வந்து எல்லோரும் வந்து அனைவருமே வந்து நம்ம யோகாலாம் செய்து பழகி உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா எங்களுக்கு வந்து லோக்கலில் வந்து நாங்கள் முடிஞ்ச அளவு இங்கே வர சிறு குழந்தைகளெல்லாம் வந்து நாங்கள் பணம்லாம் வாங்காமல் நாங்கள் ஃப்ரீயாக தொடர்ந்து அழுத்திக்கிட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதோட யோகா பற்றிய விழிப்புணர்வு எல்லாருக்கும் ஏற்படும். எல்லாருக்குமே யோகா பற்றிய விழிப்புணர்வு வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த சேனலை ஆரம்பித்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்தை நோக்கி பயணம் வந்து இன்னும் ஒரு 15-20 நாளில் 1 வருஷம் வந்து நிறைவடைய இருக்கிறோம். அதுக்காக தான் நான் வந்து எல்லாருமே பலனடையணும், எல்லாருமே உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும், அதுக்காக தான் இந்த யோகா சேனலை நாங்கள் வந்து ஆரம்பித்தோம். தொடர்ந்து எங்களோட சேனலுக்கு வந்து உங்களோட வந்து ஆதரவு வந்து தொடர்ந்து பாருங்கள். மகதீர் ஸ்ரீயின் தினம் ஒரு யோகா சேனலை வந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு வந்து ஆதரவு இது வரைக்கும் ஆதரவு அளித்ததுக்கு மிக்க நன்றி. இதுக்கப்புறமா ஆதரவு நீங்கள் வந்து தொடர்ந்து எங்களுக்கு அளிப்பீங்கன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். நாளை ஒரு சிறப்பான ஒரு ஆசனத்துடன் உங்களை சந்திக்க காத்து கொண்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.